ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மருஸ் அப்டேட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் ஈரல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். 300 கிராம் அளவுக்கு ஈரல் கழுவி எடுத்து வச்சாச்சு. ஈரலை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. ரெண்டு பட்டை இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டன் ஈரலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கணும். ஈரல் நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு என்னென்ன மசாலா அரைக்கணுன்னா, தேங்காய், பட்டை, சோம்பு, அரைச்சி வச்ச குழம்பு மசால் பொடி, இது எல்லாத்தையுமே கலந்து இப்போ நம்ம இந்த ஈரலோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் மசால் பொடியிலே உப்பு கலந்துட்டேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஈரல் நல்லா சுண்ட வேகணும். குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது. குழம்பு தண்ணியாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இருந்தால் இந்த மட்டன் ஈரல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளான மட்டன் ஈரல் குழம்பு நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. பொதுவாக ஈரல்லாம் கறியோட 2 பீஸ் 3 பீஸ் அப்படி தான் தருவாங்க. தனியாக ஈரல்னு சொல்லி கேட்டால் தரமாட்டாங்க அவ்வளோவா. நாங்கள் முன்கூட்டியே சொல்லி வாங்கி வச்சோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.